வணக்கம். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற பழமொழிய நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாயையை உடைக்கிற ஒரு சூப்பரான கிராமத்து கதையோட அலசலுக்கு தான் இன்னைக்கு உங்கள நான் வரவேற்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள நினைச்சு நாம எவ்வளோக்கு எவ்வளோ நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க எப்பவாவது வீட்ல பயங்கரமா திட்டு வாங்கிட்டு, அச்சச்சோ நாம இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிரலாம் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா ஒரு முறையாவது தோணியிருக்கும், கரெக்டா? உண்மை என்னன்னா, இன்னைக்கு நம்ம கதையில வர்ற இந்த செல்லப்பிராணிகளுக்கும் எக்ஸாக்ட்டா இதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பகுதியில இந்த கோபம் எப்படி ஒரு பெரிய பயணமா மாறுச்சுன்னு பாப்போம். ஓகே, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு சாதாரண சம்பவம் எப்படி ஒரு பெரிய கிளர்ச்சியா வெடிச்சுதுன்னு தெரியுமா? இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோக்கள். அவசரத்துல சாப்பாட்ட கொட்டிட்டோன்னு தட்டால செல்லமா அடி வாங்கின ஒரு குட்டி நாயும், பால் குடிச்சிட்டு அம்மாவோட சேலையில வாயத் தொடச்சதால வாங்கின ஒரு பூனைக்குட்டியும் தங்களுக்கு ஒரு பெரிய அநீதி நடந்துச்சுன்னு நினைச்சு பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு சாப்பாடு வைக்க மறந்துட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்த ஒரு கோழியையும் கூண்டுக்குள்ள இருந்த ஒரு கிழியையும் கன்வின்ஸ் பண்ணி சுதந்திரம் தேடி காட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு பெரிய கேங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததா காட்டு வாழ்க்கை அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். காட்டை நோக்கி ரொம்ப தூரம் அந்த மண்பாதையில நடந்த காட்டுக்குள்ள வந்த அந்த விலங்குகளுக்கு விழுந்த முதல் அடியே கடுமையான தாகம்தான். எந்த ஒரு பிளானும் இல்லாம ப்ரிப்பரேஷன் இல்லாம வந்தது இப்போ ஒரு பெரிய சிக்கலா வந்து நிக்குது. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். எதிர்பார்ப்புக்கும் நிஜத்துக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்குங்க. காட்டுக்குள்ள வந்தா அப்படியே ஜில்லுன்னு சுத்தமான நீர்வீழ்ச்சிகளும் வற்றாத ஆறுகளும் ஓடணும் அவங்க நினைச்சாங்க. ஆனா நிஜத்துல அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ, ஒரு யானை குளிச்சு சேராக்கி வச்சிருந்த ஒரு ரொம்ப அழுக்கான சகதி குளம்தான். அந்த நிலைமைய பார்த்துட்டு அங்க இருந்த யானை ரொம்ப நக்கலா என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஏய் வீட்டு விலங்குகளா, உங்களுக்கு குடிக்க யாராவது சுத்தமான தண்ணியை கொண்டு வந்து வைப்பாங்கன்னு நினைச்சிங்களா என்ன அப்படின்னு அந்த யானை சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சு. இயற்கை நமக்கு எதையுமே சும்மா ஈஸியா கொடுத்துறாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப கூர்மையான உண்மைய இந்த யானை அவங்களுக்கு புரிய வைக்குது. சரி, தாகம் ஒரு வழியா தீர்ந்தது. ஆனா பசியும் அந்த குரங்கும் கொடுத்த அடுத்த பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாப்போம். வேற வழியே இல்லாம அந்த கலங்கலான தண்ணியை குடிச்சிட்டு நடந்தவங்கள இப்போ தாகத்தை விட ரொம்ப மோசமான, ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு புது பிரச்சனை தாக்குது. அதுதாங்க கடுமையான பசி. மறுபடியும் அவங்களோட எதிர்பார்ப்பும் நிஜமும் பயங்கரமா மோதுது. காடு ஃபுல்லா பழமரங்களும் காய்கறிகளும் கொட்டி கிடக்கணும் தானே நினைச்சு வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு? கையில சாப்பாடு எதுவுமே எடுத்துட்டு வராததால தலைகீழ தொங்கிட்டு இருந்த ஒரு குரங்க கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி, அது சாப்பிட்டது போக மீதம் இருந்த 4 வாழைப்பழங்கள் தான் அவங்களுக்கு பிச்சையா கிடைச்சது. அப்ப அந்த குரங்கு ஒரு ஹார்ஷான ரியாலிட்டி செக் கொடுத்துச்சு. காடு ஒன்றும் உங்க இஷ்டத்துக்கு சாப்பாடு கொட்டி கிடக்கிற இடம் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக நீங்க பல மைல் தூரம் அலைந்து திரிந்து தேடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுச்சு. காட்டுல சர்வைவ் ஆகுறது அப்படிங்கிறது தினமும் நடக்கிற ரொம்ப களைப்பை தர்ற ஒரு போராட்டம் அப்படிங்கறது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்துது. அடுத்ததா இருட்டு வருது. அந்த இரவின் பயமும் புலியின் உருமலும் அவங்கள என்ன செஞ்சதுன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்படியே சூரியன் மறைய ஆரம்பிக்குது. இருட்டு முழுமையா காட்ட சூழ்ந்துருச்சு. இதுவரைக்கும் பசியும் தாகமும் மட்டும்தான் பெரிய பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்த விலங்குகளுக்கு இப்போ முன்னாடி நடக்கிற பாதையே தெரியல. அதை விட ஒரு பெரிய பயம் அவங்கள தொத்திக்கிச்சு. கர் திடீர்னு அந்த இருட்டுல ஒரு பயங்கரமான சத்தம். மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருக்கிற அந்த விலங்குகளுக்கு இப்பதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை மண்டையில உரைக்குது. நாம பசியோடவும் தாகத்தோடவும் மட்டும் இல்ல, நாம இப்போ மற்ற விலங்குகளுக்கு இரையாக போறோம். ஆமாங்க, அது அவங்கள வேட்டையாட வந்த ஒரு புலியோட சத்தம்தான். அந்த திக் திக் நேரத்துல அவங்கள ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போய் காப்பாத்தன ஒரு காட்டு அணில் ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை சொல்லுச்சு. நீங்க இங்க நினைச்ச மாதிரி ரொம்ப சுதந்திரமா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா பாதுகாப்பா இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை வேட்டையாடும் மிருகங்களை சந்திச்சே ஆகணும். பாதுகாப்பே இல்லாத சுதந்திரம் எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிற இந்த கதையோட மையக்கருத்தை அந்த சின்ன அணில் ரொம்ப தெளிவா அவங்களுக்கு புரிய வச்சிடுச்சு. இதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுதுன்னு கவனிங்களேன். ஒரே நாள்ல அவங்க நிலைமை எப்படி அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. காலையில கோவத்துல வீட்டை விட்டு ஓடினாங்க. மதியம் தாகத்துல சகதி தண்ணியை குடிச்சாங்க. சாயங்காலம் பசியில மிச்சம் இருந்த 4 வாழைப்பழத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ராத்திரி ஒரு புலிக்கு இரையாகலே பார்த்தாங்க. ஒரு நாள்ல இவ்வளவு கொடுமையா? இப்ப நாம அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு வழியா அவங்க உண்மையை உணர்ந்த தருணம் இது. உடம்பு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, முழுமையா சோர்வடைஞ்சு போன அந்த விலங்குகளுக்கு இயற்கையோட அடுத்த அடி இடியாகவும் மின்னலாகவும் வந்து இறங்குது. ஒரு பெரிய இடியுடன் கூடிய மழை ஆரம்பிக்குது. இதுதான் அவங்களோட பொறுமையின் கடைசி எல்லையா மாறுது. இந்த பரிதாபமான நிலைமையில அந்த கோழி சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நாம இதுக்கு முன்னாடி இருட்டுல மின்னலையும் இடியும் சந்திச்சதே கிடையாதுப்பா. நம்ம வீட்ல நமக்காக வச்சிருக்கிற அந்த இதமான இடத்துல ரொம்ப சுகமா படுத்து தூங்குவோம். தங்களோட பாதுகாப்பான கடந்த காலத்துக்கும் இந்த பயங்கரமான நிகழ்காலத்துக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசத்தை கோழி ரொம்ப தெளிவா உணர்ந்துருச்சு.
ஆக இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தங்களுக்கு கிடைச்சிருந்த அந்த அற்புதமான வாழ்க்கையை அவங்க இப்பதான் முழுசா ரியலைஸ் பண்றாங்க. தூங்க ஒரு பாதுகாப்பான இடம், குடிக்க சுத்தமான தண்ணி, நேரத்துக்கு சாப்பாடு, காயம் பட்டா உடனே ஒரு மருத்துவ வசதி, மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் நாம எவ்வளவு சாதாரணமாக ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சிட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இறுதியா அவங்க அன்பான எஜமான தேடி வீடு திரும்புறத பத்தி பாப்போம். ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்து நிக்குது. எப்படியாவது திரும்ப நம்ம கிராமத்துக்கே போயிடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாலும் இந்த அடர்ந்த பயங்கரமான காட்டுக்குள்ள அவங்க வழிய சுத்தமா தொலைச்சிட்டாங்க. எப்படி வீடு திரும்புறது? அப்போ அந்த பயங்கரமான இருட்டு காட்டுக்குள்ள ரொம்ப பழக்கமான ஒரு காலடி சத்தம் கேக்குது. யாரோ அவங்கள நோக்கி வராங்க. ஆச்சரியம் என்னன்னா அது வேற யாரும் இல்ல, காலையில அவங்கள கோவமா திட்டுன அவங்களோட வீட்டின் எஜமான் தான் அவங்கள தேடி வந்திருக்காரு. அந்த பயத்துல இருந்த விலங்குகளுக்கு அந்த ஒரு நொடி எவ்வளோ பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கோன்னு ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா அந்த எஜமா ஏன் இவ்ளோ ஆபத்தான காட்டுக்குள்ள இருட்டுல அவங்கள தேடி வரணும்? ஏன்னா தான் வீட்ல ரொம்ப ஆசையா வளர்த்த விலங்குகளை காணோமேன்னு அவரோட சின்ன பையன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்கான். அந்த குழந்தைக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாம அந்த எஜமா தேடி வந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் விசுவாசத்தையும் வாழ்நாள் முழுவதுக்குமான அன்பையும் அந்த விலங்குகளோட மனசுல ஆழமா ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிடுச்சு. சரி, இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்க சொந்த வீட்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஆனா நீங்க பெருசா மதிக்காத ஒரு சௌகரியம் என்ன? அத பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கான அந்த நன்றி உணர்வு நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இது உங்களுக்கு எப்பவுமே உணர்த்தும். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு நாம சீக்கிரமே சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி.